எங்க கராஜோட பேக் சைடுல இந்த நாய் கிட்டத்தட்ட 8 குட்டி போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கியூட்டான ஸ்டோரி இருக்குங்க. அதை இப்போ நான் ஷேர் பண்றேன். இந்த கதையை நீங்க டீடைல்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 5 வருஷம் பின்னாடி டிராவல் பண்ணி ஆகணும். 2020 நம்மளுடைய சூப்பர் கார் கேர் கராஜுக்கு ஒரு அழகான ஃபீமேல் டாக் வருது. பார்க்கறக்கே அவ்வளோ அழகா இருந்த நாய்க்கு நான் பிஸ்கெட் பாலெல்லாம் போட்டுக்கேன். ஒரு மாசம் அது ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஒரு மாதம் கழித்து அது தொலைஞ்சிருச்சு. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோங்க, அது கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஸோ எங்களோட நம்பிக்கையை விட்டுட்டோம். எக்ஸாக்டாக 6 மாதம் கழித்து அதே நாய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு திரும்ப வந்தது. அது திரும்பி வந்தப்போ அதோட உடம்புல ஃபுல்லாக புண்ணாகி காயப்பட்டு ஒரு பாவமான நிலையில தான் இருந்தது. 6 மாதம் கழித்து ரெகுலராக நைட் டைம் மட்டும் அது எங்கள் கராஜுக்கு வர ஆரம்பிச்சது. ரெகுலராக நம்மளுடைய வாட்ச்மேன் ஐயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நைட்டு சாப்பாடு கரெக்டாக போட்டுருவாருங்க. பட் அந்த வாட்ச்மேன் ஐயாவும் இப்போ நம்ம கூட இல்லை. அண்ட் அப்படியே 5 வருஷம் கழித்து லாஸ்ட் 2 months முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே நாய் கிட்டத்தட்ட 8 குட்டி போட்டிருக்குங்க நம்ம கராஜோட பேக் சைடில். ஒரு நாள் காலையில் நாங்கள் அவசரமாக ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோங்க. அப்போ நம்ம கராஜ்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நாய் கிட்டத்தட்ட 8 குட்டி போட்டிருக்குன்னு கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே அவ்வளோ ஹாப்பிங்க. நெக்ஸ்ட் டே அதை நாங்கள் போய் நேர்லேயும் பார்த்தோம். அது பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கராஜில் தாங்க இருக்குது. அது பெருசாகிற வரைக்கும் அதை நான் நல்லா பார்த்துப்பேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. அது என்னென்னு கடைசியாக வீடியோவில் சொல்கிறேன். நான் ரெகுலராக போய் இந்த நாய்க்குட்டிகளை பார்த்துட்டு வருவேங்க. ஒரு நாள் கண்ணு முழிச்சோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது கையில் தூக்கி வச்சு அவ்வளோ கொஞ்சினேன். இந்த நாய்க்குட்டி எல்லாமே ஒழுங்காக நடந்து பழகிற வரைக்கும் நம்மளுடைய தார்க்கடியில் தாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தது. ஏன்னா நாங்கள் கரெக்டாக மரத்துக்கு கீழே நிறுத்தி இருந்ததுனால நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த நாய்க்குட்டிகளுக்காகவே எங்களுடைய காரை நாங்கள் 2 மாசமாக நகுத்தாங்க அதே இடத்துல நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போது நடக்கிறது மட்டும் இல்லைங்க, ஓடவே ஆரம்பிச்சிருச்சு. சேட்டை சத்தியமாக தாங்கவே முடியலங்க. அந்த குட்டிகளோடையும் சரி அம்மா நாயோடையும் சரிங்க டெய்லி அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஒரு ருட்டீனாகவே மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னைக்கோ ஒரு நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு குட்டி நாய் அது பெருசாக இன்னைக்கு அது 8 குட்டி போட்டு அது நம்ம கராஜில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு மறக்காமல் நீங்கள் ஒரு பெட் பேரண்ட்டாக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு பெட்டை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த குட்டிகளுக்கு நான் என்னெல்லாம் சாப்பாடு போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த குட்டிகளுக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இந்த குட்டிகளுக்கு என்ன பேர் வைக்கலான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.